எதிர்கட்சி தலைவர், நாங்கள் தான் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கோம், எப்படி எங்களை விமர்சனம் பண்ணிங்களோ நாங்கள் தான் உதவி பண்ணியிருக்கோம், அவங்க எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் எங்களோட கூட்டணி கட்சிகளாக இருக்காங்க, அவங்க திமுக கூட்டணி கட்சிகளாக தான் நாங்கள் இருக்கிறோங்கிறதே தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க, ஜாக்கிரதையாக இருந்துங்க, அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அதோட 3 மடங்கு ஓட்டு வெளியில் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து பெரும்பான்மையிலாம் சொல்லாதீங்க. தற்போதைய ஆளுங்கட்சிக்கு வாக்களிச்சவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,72,26,000 தான். அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய சம்பட்டி அடியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது வரைக்கும் அவர் இருக்கிற கூட்டங்கள், அவர் சார்ந்த ஆட்கள் அவர் வந்து புகழ்ந்து பேசுறதும் அவருக்கு ஆதரவாக கைத்தட்டுறது மட்டுமே பார்த்துட்டு இருந்த இந்த சூழ்நிலையில் முதன் முறையாக தன்னை எதிர்த்து ஒருத்தர் பேசும்போது அதற்கு ஒரு கூட்டம் கைத்தட்டுறதை அவரால் ஏற்றுக்கவே முடியாத மாதிரி அவர் உட்கார்ந்துருந்தார். அவர் உட்கார்ந்துருந்த சூழ்நிலையை பார்த்தா விஜய் வந்து ஒரு சங்கடமான சூழ்நிலையில் தான் உட்கார்ந்துருந்தார். இந்த வேலுமணி இந்த சிவி சண்முகம் குரூப்புக்கு எப்படி மந்திரி பதவி கொடுக்க போகிறாரு, என்ன பதில் சொல்ல போகிறாரு அதுக்குன்னு தெரியல. விஜயை பார்க்குறதுக்காக காரில் போய் ஒழிஞ்சுக்கிட்டு போன எஸ் காமராஜ் விஷயத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு. அப்படி பார்க்கும்போது இந்த சூழ்நிலையில் கட்சி தாவல் சடைசடையில் கிட்டத்தட்ட 25 பேர் அதிமுக உறுப்பினர்களுடைய பதவிகள் பறிக்கப்படுமா, சபாநாயகர் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறதா இந்த கேள்வி. அமமுக தலைவரையும் அவாய்ட் பண்ணிட்டீங்க, அதிமுக பொதுச்செயலாளரையும் அவாய்ட் பண்ணி நீங்கள் இது பேர் தானே குதிரை பேரம்ங்கிறது தானே. விஜய் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டார். இதில் வந்து இனிமேல் ஒரு தூய சக்தின்னு பேசுறதுக்கெல்லாம் வேலையே இல்லை. என்ன காரணம் என்னென்னா, ரெண்டுமே பேக்கில் போய் அவங்கள 2 பேரும் எம்எல்ஏக்களை பிரித்து எடுத்துக்கிறதுங்கிறது என்னை பொறுத்தவரை இனிமே விஜய் வந்து கிளீன் கவர்னன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி கிட்டத்தட்ட கொறடாவுடைய உத்தரவை மீறிய எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், இவர் சிவி சண்முகம் தரப்பு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவங்க எம்எல்ஏவாக இருப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது தான் அடுத்தடுத்த நாட்களில் நடக்க போகிற காரணம் என்னன்னா, எடப்பாடி தரப்பு கோர்ட்டுக்கு போவாங்க. தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம எழுதியிருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். முக்கியம் சட்டப்பேரவை இன்று கூடியிருந்தது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்கிறாரு. ஸோ இன்றைக்கி சட்டமன்றத்தில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள், ஒவ்வொரு கட்சியினுடைய அந்த தலைவர்கள் வந்து பேசியதை நம்ம பார்த்தோம். முதல்ல பல தலைவர்கள் பேசுனாங்க. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, நல்லா இருந்தது ரொம்ப. அதாவது சாதாரணமாக இல்லை, பெரிய சுவாரஸ்யம். முதல் நாள்லேயே பெரிய சுவாரஸ்யம்னு வச்சுக்கோங்களேன். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி தலைவர் பேச காங்கிரஸ் உறுப்பினர் ஆரம்பிக்கும் போது அவர் எடுத்தோடனே அதிமுகவை டேரிங்காக இருக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? ஆதரவு கடிதம் எங்களுக்கு தான் கொடுத்துருந்தாரு தவிக தலைவர் அப்படின்னு அவர் சொல்கிறத பார்த்தா, நீங்கள் வேலுமணி தரப்பு வந்து உங்களை கூப்பிடாமே நீங்கள் எதுக்கு பஸ்ஸில் ஏறுறீங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். காங்கிரஸ், நீங்கள் விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து தவிக ஆதரவு கேட்டிருந்தது, ஆனால் மேலும் சிலர் ஆதரவு தெரிவித்தாங்கன்னு அப்படிலாம் டேரிங்காக சொல்லலை. ஆனால் எங்களுக்கு தான் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் சொல்லிச்சு. நீங்கள் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இதில் இந்த பேச்சில் ஃபஸ்ட்டு சுவாரஸ்யத்தை ஆரம்பித்தது தேமுதிக உறுப்பினரான பிரேமலதா, கட்சியினுடைய பொதுச்செயலாளரான பிரேமலதாவுடைய பேச்சு தான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இருந்ததுன்னு வச்சுங்களேன். காரணம் என்னென்னா, அந்த குதிரை பேரம்ங்கிற விஷயத்த அவர் எல்லாம் மறந்துட்டாங்க. அமமுக உறுப்பினர் எஸ் காமராஜ் சம்பந்தமான இந்த இஷ்யூஸை எல்லாமே மறந்துட்டாங்க. அதுவும் அருகில் அவர் பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டு அந்த அம்மா பேசுனது தான் யாருமே எதிர்பார்க்கணும். டேரிங்காக சொன்னது. அதில் என்னென்னா, உங்களை பார்க்கறதுக்கு காரில் ஒளிஞ்சுக்கிட்டு போனது யாருங்கிறத முதல்வர் வந்து நீங்க என்ன சொன்னீங்க? நான் முகத்தை மூடிட்டு நான் வந்து யாரையும் அணுக மாட்டேன், இருப்பேன். ஆனால் உங்களை பார்க்க ஒருத்தர் முகத்தை மூடிட்டு வந்தாரு, அவர் யார், அதை நீங்கள் விளக்கமாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும். அடுத்தது இந்த அரசியல் ஆலோசகர்னு ஜோதிடரை போட்டதை வந்து நல்லா ஒரு ஹார்டாகவே பேசுனாங்க. உங்கள் பர்சனலு, நீங்கள் பர்சனலாக அவரை வச்சுக்கோங்க, அதை பற்றிலாம் இல்லை. நீங்கள் அரசு சம்பளம் எப்படி அவருக்கு தர முடியும்?
அது சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லைங்கிறதையும் குதிரை பேர விஷயத்தையும் நீங்கள் வந்து விளக்கமாக சொல்லி ஆகணும்னு சொன்னாங்க. பட் கடைசி வரையும் சிஎம் சொல்லலைன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். விஜய் அதை பற்றி சொல்லலை. பிரேமலதாவுடைய பேச்சு தான் ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக இருந்தது. அதன் தொடர்ச்சி தான் பார்த்தீங்கன்னா தமிமுல் அன்சாரி, ஜவாஹிருல்லா, அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே அதை பற்றியே பேச ஆரம்பித்தாங்க. எல்லாமே கிட்டத்தட்ட இந்த ஜோதிடர் நியமனத்தை வந்து கண்டிச்சாங்க, எல்லாமே கடுமையாக கண்டிச்சாங்க. நித்யானந்தம் அவர் பேசுனது இன்னும் கொஞ்சம் ஒரு விஷயம் நல்லாவே பேசினார், ஸ்ட்ராங்காகவே. நீ வந்து தீய சக்தி, ஊழல் சக்தின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்போ தீய சக்தியோடு இருந்த கூட்டணி கட்சிகளை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் எப்படி கூப்பிட்டுக்கிட்டீங்க, அப்போ நீங்கள் தூய சக்தியாக எப்படி இருக்க முடியும் உங்களால் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி டேரிங்காகவே இது வரைக்கும் மறைமுகமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த இன்றைய கூட்டத்தில் வந்து டேரிங்காக திமுக கூட்டணி கட்சிகள் வந்து விஜய் வெளுத்து வாங்கிவிட்டாங்க, அப்படி தான் நம்ம சொல்லணும். வெளுத்து வாங்கிட்டாங்க. அதுக்கு ஹைலைட்டாக கடைசியாக பேசினார் எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள். உதயநிதியுடைய பேச்சு வந்து இன்னும் ஒரு கூடுதலாகவே இருந்தது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்தே எல்லாத்தையுமே சொன்னார். நாங்கள் தான் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கோம், எப்படி எங்களை விமர்சனம் பண்ணிங்களோ நாங்கள் தான் உதவி பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் எங்களோட கூட்டணி கட்சிகளாக இருக்காங்க. அவங்க திமுக கூட்டணி கட்சிகளாக தான் நாங்கள் இருக்கிறோங்கிறதே தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஜாக்கிரதையாக இருந்தீங்க. அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அதோட 3 மடங்கு ஓட்டு வெளியில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பெரும்பான்மைன்லாம் சொல்லாதீங்க அப்படிங்கிறதையும் ஒரு வார்த்தை நல்லாவே உதயநிதியுடைய பேச்சுமே வந்து ரொம்ப ஹைலைட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ எல்லா தலைவர்களும் பேசுனாங்க. அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் கடைசியாக அவர்கள் பேசும்போது கூட ரொம்பவே என்னப்பா இது எதிர்பாராத விதமாக வந்து எல்லாரும் வந்து இந்த கடந்த காலத்தில் ஒரு 8 நாள் தான் இந்த வாக்கு எண்ணிக்கைக்கும் இப்போ இடைப்பட்ட நாட்கள் பார்த்தோம்னா 8 நாட்கள் இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கா. தூய சக்தின்னு சொன்னீங்க, ஒரு பக்கம் குதிரை பேரம் ஹார்ஸ் ரைடிங் நடந்திருக்கு, அது அந்த வார்த்தையை கூட சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி டிடி தினகரன் அவர்கள் கடுமையான சொல்லலாம். திருட்டுத்தனங்கிற ஒரு வார்த்தையை கூட ஜேசிடி பிரபாகர் மானு சபாநாயகர் வந்து அதை அவையில் குறிப்பில் இருந்து நீக்கிட்டாரு. அதோட மோசமான வார்த்தையெல்லாம் சொன்னார், நான் அதை சொல்ல விரும்பலை அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அதே போல் இன்னும் பல விஷயங்கள் வந்து எடுத்து காட்டினாங்க. நீங்கள்லாம் யார் ஆட்சியை வந்து நீங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய ஆதரவுலாம் நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள் மேலே இப்போவே 8 நாட்களே உங்கள் மேலே மக்கள் வந்து ஏன் வாக்களித்தோம் அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. தெளிவாக சொல்லிட்டாரு. மகளிர் உரிமை தொகைக்கு வந்து டைம் ஆயிடுச்சு, 15ஆம் தேதி வந்து வரணும், பார்த்து போட ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரியும் நல்ல ஒரு எதிர்கட்சி தலைவரான உதயநிதியுடைய பேச்சு வந்து பெரிய ஹைலைட்டாக இருந்தது. யாருமே எதிர்பார்க்கல. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே ஒரு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தான் அவருடைய பேச்செல்லாம் இருக்கும். இன்றைக்கி வந்து விஜய் வந்து ஒரு எக்ஸைட்டர் அப்படி தான் நான் பார்க்குறேன். அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய சம்மட்டி அடியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது வரைக்கும் அவர் இருக்கிற கூட்டங்கள், அவர் சார்ந்த ஆட்கள் அவர் வந்து புகழ்ந்து பேசுகிறதும் அவருக்கு ஆதரவாக கைத்தட்டுறது மட்டுமே பார்த்துட்டு இருந்த இந்த சூழ்நிலையில் முதன்முறையாக தன்னை எதிர்த்து ஒருத்தர் பேசும்போது அதற்கு ஒரு கூட்டம் கைத்தட்டுறதை அவரால் ஏற்றுக்கவே முடியாத மாதிரி அவர் உட்கார்ந்துருந்தார். அவர் உட்கார்ந்துருந்த சூழ்நிலையை பார்த்தா விஜய் வந்து ஒரு சங்கடமான சூழ்நிலையில் தான் உட்கார்ந்துருந்தார். காரணம் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லிட்டார். பல முறை இந்த மீட்டிங்கில் நீ பேசும்போது அதிமுக 47 பேரும் அதிமுக ஆட்சி அமையணும்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டாங்க. மக்களும் அதுக்கு தான் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு சிலரை போய் பார்த்துருக்குறீங்க. இது வந்து குதிரை பேரத்துக்கு வழிவகுக்கும். சில பேருக்கு மந்திரி பதவி கொடுக்குறதாகவும் நீங்கள் இந்த பேச்சுவார்த்தைலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொன்னார். உதயநிதி ஸ்டாலினும் தெளிவாக சொன்னார். அதிமுகவில் ஒரு சிலரை நீங்கள் கையில் எடுத்து நீங்கள் அமைச்சர் பதவி கொடுக்குறதுங்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் சரியாக இருக்காதுன்னு. ஸோ இது மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு விஜய்க்கு, அப்படி தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, அவர் இந்த வேலுமணி இந்த சிவி சண்முகம் குரூப்புக்கு எப்படி மந்திரி பதவி கொடுக்க போகிறாரு, என்ன பதில் சொல்ல போகிறாரு அதுக்குன்னு தெரியல. அதே மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இவரை விஜயை பார்க்குறதுக்காக காரில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு போன எஸ்காமராஜ் விஷயத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு. ஏன்னா பிரேமலதா கண்டிப்பாக மீண்டும் கேட்பாங்க. சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் போது நான் ஏற்கனவே குதிரை பேரம்னு கேட்டேன், முதல்வர் வந்து பதில் சொல்லணும்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ல போகிறாரு. அதே மாதிரி ஊழல் சக்தின்னு சொல்லிகிட்டு இருந்தவங்கள இன்றைக்கி மந்திரி சபையில் சேர்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னு உதயநிதி கேட்டிருக்காரு. உதயநிதி கேட்டதுக்கும் விஜய் என்ன பதில் சொல்ல போகிறாரு
அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு பெரிய என்ன ஒரு ஒரு பெரிய சுவாரஸ்யம் ஆரம்பிச்சிருக்கு. விஜய் என்ன செய்ய போகிறாரு, மிகப்பெரிய சங்கடம். காரணம் என்னென்னா, இந்த அரசியல் ரீதியாக இவங்களுடைய கேள்விகளுக்கு எதிர்கொள்ளக்கூடிய தெளிவான ஆட்கள் யாருமே இல்லை. நீங்கள் தாவேக்கா தரப்பில் பார்த்தீங்கன்னா யாருமே பெருசாக அதை அவங்களால அந்த கேள்விகளுக்கு பதில் என்ன சொல்கிறது, எப்படி சொல்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஒரு முதல் அனுபவம் சட்டப்பேரவையில் எடுத்த எடுப்புலே இவங்க ஏறி அடிக்கிறாங்க. ஏறி அடிக்கும் திமுக, அப்படிதான் சொல்லணும். திமுக மட்டுமல்லாது எல்லா எதிர்கட்சி எதிர்கட்சிகள்லாம் பாரபட்சம் இல்லாம. இத்தனைக்கும் விஜய் நேற்று தான் போய் எல்லாத்தையும் வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாரு, சமாதானப்படுத்திட்டு வந்தாரு. இப்படி ஒரு சூழ்நிலையும் போது ஆனாலுமே எதிர்கட்சிகள் தெளிவான எதிர்கட்சிகளாக இருக்கிறது விஜய்க்கு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கும். என்ன செய்ய போறாரு அடுத்தடுத்த விஷயங்கள்ல அறுதி பெரும்பாலும் காமராஜ் அவர்களுடைய பேச்சை கொஞ்சம் சற்று நம்ம இது பண்ணலான்னு இருக்கோம். அவர் எப்படி இப்போ தூய சக்தி ஆட்சி, நாங்கள் ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. அந்த ஊழல் இல்லாத ஆட்சியில என்டிஏ உன்னுடைய தயவுனால் ஆதரவு பெற்று சட்டமன்ற உறுப்பினர் எஸ் காமராஜ் தெரியாம அவரை கூட்டிட்டு போய் பண்ணது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவரோட பேச்சு ரொம்ப நகைப்புக்குரியதா இருக்கு. அவர் ஆட்சி பெற்று இன்னொரு நிரூபிக்க கூட இல்லை, அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க போறாரு இனிமே தான் அவரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட லவுடிகள் எல்லாமே பயந்து ஓடிட்டாங்க, சரண்டர் ஆயிட்டாங்க. திருச்சியில என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் வர சொல்லியிருந்தாரு, வர சொல்லி வான் பண்ணாரு எஸ்பி. எல்லாம் பயந்துட்டு போய் சரண்டர் ஆகிட்டாங்க. என்னமோ நக்சலைட்டுகள்லாம் சரண்டர் ஆன மாதிரி. எஸ் காமராஜ் என்னமோ சொல்கிறது, வாங்கின காசுக்கு மேலே கூறாம்பா அப்படிங்கிற மாதிரி எஸ் காமராஜுடைய பேச்சு வேடிக்கையாக இருந்தது. அது பாவம். அவர் என்ன காரணம், அவர் இன்னொரு வார்த்தை தேவையே இல்லாமல் டிஆர்பி ராஜாவை விமர்சனம் பண்ணி உலக பணக்காரங்களில் ஒருத்தரான அவரை நான் தோக்கடிச்சிட்டு வந்திருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறது, அதுக்கு திமுக எதிர்ப்பு. இதெல்லாம் தேவையில்ல. காமராஜ் அவர் தான் மறைஞ்சிக்கிட்டு ஓடி போனாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் தான் காரில் கையெழுத்து போட்டதுன்னு ஏன் அப்புறம் அன்றைக்கி போய் டிடிவியோட உட்காந்துக்கிட்டு தேவையே இல்லாமல் ஒரு பெரிய லெவலில் லாபி பண்ணிட்டு இருந்ததுன்னு தெரியல. போதை பொருள் ரெண்டு விஷயம் அது இன்னைக்கு விஜய்க்கு மிகப்பெரிய ரெண்டு விஷயம். குதிரை பேரம்ங்கிறத ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஒன்று காமராஜை இங்கே சேர்த்தது. ரெண்டாவது வேலுமணி அண்ட் சிவிஎஸ் சண்முகத்தை திருப்பி சேர்த்தது. ஏன்னா அதிமுக ஆஃபீஸ் வேற, இவர் ஒருத்தருடைய ஒரு வீடு அது. யார் சிவிஎஸ் வீட்டுக்கு போய் அவரை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா போச்சு அப்படின்னு சொல்லி புஷ்பா படத்தில் வர்ற அப்படிங்கிற மாதிரி செம கிண்டலாக உதயநிதி பேசினது எல்லாத்துக்கும் ஒரு நல்லா இருந்தது. சார் இப்போ விஜய் பெரும்பான்மை நிரூபிச்சிட்டாரு. இதில் எஸ்பி வேலுமணி தரப்பு பேச விட்டதில் ஒரு சர்ச்சை. நான் இந்த கட்சியினோட பொதுச் செயலாளர், நான் தான் அந்த கட்சியினுடைய பிரதிநிதி, என்னை பேச விட்டீங்க, அவர் ஏன் பேச விட்டீங்கன்னு சொல்லி பெரிய சலசலப்பு. அவர் என்கிட்ட முதல்ல ரிக்வஸ்ட் வச்சாரு. அதனால எனக்கு ஸ்பீக்கருங்கிற முறையில் எனக்கு அதிகாரம் இருக்குது, நான் பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடும் அமளிக்கு மத்தியில் தான் எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசினார். மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் விஜய்க்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அப்படின்னு சொன்னார். அரசுக்கு ஆதரவாக பார்த்தோம் அப்படின்னா 144 உறுப்பினர்களும், அதே போல் எதிர்ப்பு தெரிவித்தது 22, நடுநிலை வகித்தவர்கள் பார்த்தோம்னா 5 அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். இதில் நமக்கு குறிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தோம்னா அஇஅதிமுகவோட உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 47 பேருங்க. நல்லா புரிஞ்சுங்க, 47. 22 எதிர்த்து வாக்களித்தவர்கள் யார்? ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி பழனிசாமி தரப்பு. புரியுதுங்களா? 47 22 மீதி அங்கே 25 பேர் தான் யாருக்கு? எஸ்பி வேலுமணிக்கு தரப்புக்கு. 3/2 பங்கு இருந்தால்தான் கட்சித்தாவல் சட்டம் அவங்களுக்கு பொருந்தாதுன்னு. பட் ஆனால் இவங்க 32 இருந்திருக்கணும். யாரு? வேலுமணி தரப்பு 32 பேர் இருந்திருக்கணும். ஆனால் 25 பேர் தான் இன்னைக்கு 24, அதாவது 120ன்னு பார்க்குறோம். அவங்களுக்கு மெஜாரிட்டி ஆல்ரெடி அமமுக உறுப்பினர்கள் சேர்த்து அது கூடுதலாக வந்திருக்கிறது 144 வந்திருக்கேன். அப்படி பார்க்கும்போது இந்த சூழ்நிலையில் ஆட்டோமேட்டிக்காக இதில் கட்சித்தாவல் சட்டத்தில் கிட்டத்தட்ட 25 பேர் அதிமுக உறுப்பினர்களுடைய பதவிகள் பறிக்கப்படுமா? சபாநாயகர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறதா நீ கேள்விக்குறி. பேச வைக்கிறதுக்கு அவர் வேற விஷயம், பேசுறது வைக்கிறதுக்கு என்னுடைய உரிமைன்னு சொன்னார். ஆனால் கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி கிட்டத்தட்ட கொரோனாவுடைய உத்தரவை மீறிய எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர்
இவர் சிவி சண்முகம் தரப்பு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவங்க எம்எல்ஏவாக இருப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது தான் அடுத்தடுத்த நாட்களில் நடக்க போகிற காரணம் என்னன்னா, எடப்பாடி தரப்பு கோர்ட்டுக்கு போவாங்க, விடவே மாட்டாங்க. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். முதல்ல சபாநாயகர்கிட்ட முறையிடுவாங்க. சபாநாயகர் அந்த ப்ராசஸ் படி இவர்களை வந்து தகுதி நீக்கம் செய்கிறாரா, என்ன மாதிரியான காத்திருப்போர் பட்டியல் வைக்கிறாரா, என்ன மாதிரியான கேள்வியெல்லாம் இருக்குது. அது லீகல் ப்ரொசீடிங் திரும்ப நிச்சயமாக சேலஞ்ச் பண்ணி திரு இபிஎஸ் அவர்கள் போவார். இப்போ இதன் மூலியமா விஜயனுடைய ரெப்புடேஷன் கேள்விக்குறியாகும். விஜய் நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க, ஊழல் சக்திகளுக்கு ஒருபோதும் நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, நான் வந்து தூய ஆட்சி கொடுப்பேன்னு சொன்னீங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிமுகவோட ஒரு பிரிவை அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அவங்க சந்திக்கிறீங்க. முன்னாடி தலைவர்களையும், அதாவது அமமுக தலைவரையும் அவாய்ட் பண்ணிட்டீங்க, அதிமுக பொதுச்செயலாளரையும் அவாய்ட் பண்ணி நீங்கள் இது பேர் தானே குதிரை பேரம்ங்கிறது தானே. விஜய் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டார். இதில் வந்து இனிமேல் ஒரு தூய சக்தின்னு பேசுறதுக்கெல்லாம் வேலையே இல்லை. என்ன காரணம் என்னென்னா, ரெண்டுமே பேக்கில் போய் அவங்கள 2 பேரும் எம்எல்ஏக்களை பிரித்து எடுத்துக்கிறதுங்கிறது என்னை பொறுத்தவரை இனிமே விஜய் வந்து க்ளீன் கவர்னன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. என்ன செய்ய போகிறாரு, இந்த சங்கடத்திலேருந்து என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத இனிமேல் பார்க்க போகிறோம். இப்போ எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர், சிவி சண்முகம், திரு எம்ஆர் விஜயபாஸ்கர், இந்த மாதிரியான கேசி வீரமணி, இந்த மாதிரி முன்னாள் மாஜிகள் கொண்ட அந்த ஒரு அமைப்பு, அந்த ஒரு ஃபேக்ஷன், இவங்க நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்கிறாங்க வெளியே. ஆனால் கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். முன்னாடியே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இவங்க கொடுத்துருக்கோம். ஆமாம். ஒருவேளை இப்போ நாளைக்கு இவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்குறோம், நாங்கள் 5 அமைச்சரவை 6 அமைச்சரவைன்ற மாதிரி தகவல்கள்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. அப்படி ஒருவேளை அவர் அமைச்சரவையில் இடம் கொடுக்குறாரு அப்படின்னா விஜயினுடைய பிடி யார் கையில் இருக்கும்? இப்போ இவங்களுடைய நிலைமை என்னவாகும்? நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்த விசிகா, கம்யூனிஸ்டுகள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இந்த மாதிரியான கட்சிகளோட நிலை என்னவாகும்? ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு மரியாதை குறைஞ்சிரும். அப்படித்தானே? நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இவங்களெல்லாம் மந்திரி ஆக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட்டில் சேர்ந்த மாதிரி இவங்க. பட் இதெல்லாம் சாத்தியமானு தெரியல. ஏன்னா கட்சியில் ஏற்கனவே வேறொரு சின்னத்தில் நின்று போட்டிக்கிட்டு ஜெயிச்சவங்க அவங்க ப்ராப்பராக போய் அந்த கட்சியில் ஆதரவு கொடுக்கறது சரியாக இருக்குமா, பிரச்சனையாக இருக்குமா என்னன்னு தெரியல. ஸோ இது பெரிய சட்ட சிக்கல் வந்து விஜய்க்கு ஆரம்பத்திலேயே பெரிய லெவலில் கடும் நெருக்கடியான ஒரு விஷயமாக தான் இதை நான் பார்க்குறேன். என்ன செய்ய போகிறாரு? ஏன்னா இன்றைக்கி ஒரு பதிலே சுவாரஸ்யமாக இல்லை, ஒரு சொரத்தும் இல்லை. அப்படியே ஆள் எழுதி கொடுத்ததை படிக்கிற மாதிரி அப்படியே படித்தார். இல்லைன்னா வீராவேசமாக பேசுவார். அது படத்துல இருக்கும், பயங்கரமா இருக்கு. இல்ல படத்துல இருக்கும், மீட்டிங்ல வந்து அது எழுதி கொடுப்பாங்க, அது கொஞ்சம் பொறுமையா பேசுவாரு, போட்டுட்டு பண்ணுவாரு. ஒண்ணுமே பண்ண முடியல அவரால். பெரிய ஆள் ஸ்டக் ஆகி நிற்கிறாரு. என்ன செய்யறாருன்னு பாப்போம். அதாவது நீங்க பெரும் பெரும் ஆளுமைகள் அந்த முதலமைச்சர் நாற்காலில் அமர்ந்திருக்காங்க. முத்தமிழர் கலைஞர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார், அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவங்கெல்லாம் வந்து அதாவது கேட்கிற ஒரு கேள்விகளுக்கு இன்ஸ்டன்ட்டா ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் வந்து பல ஆற்றல் மிக்கவர்கள். ஹோம்வொர்க் பண்ணணும், நிறைய ஹோம்வொர்க் பண்ணணும். இல்லைன்னா அவருக்கு அவர் மேல வைத்திருந்த ஒரு நம்பிக்கையும் அந்த ஆதரவாளர் எல்லாமே ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. ஏன்னா லைவ் பார்க்குறாங்கல்ல கேம், இவங்க பேசின விஷயத்தையும் முதல்வருடைய ரிப்ளை எப்படி இருந்ததுங்கிறத நல்லாவே பார்த்தாங்க. ஸோ விஜய் வந்து அடுத்தடுத்த விஷயங்களில் தன்னை எக்யூப் பண்ணிக்கலன்னா அவர் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுப்பார். ஏன்னா பெருசாக அவர் ஹீரோவாக நம்பிட்டு இருக்கிறாங்க, எங்கள் தளபதி நம்பிட்டு இருக்கிறப்போ அவர் ஒரு மாதிரி சாதாரணமாக ஒரு பேப்பரில் வாசிச்சுட்டு இருந்தாருன்னா அது வந்து பெருசாக இடப்படாது. என்ன செய்ய போகிறாரு அவர் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ எனக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது சார். இப்போ இந்த எதிர்த்து வாக்களித்த 24 பேரோட நிலை என்ன? கடந்த காலத்தில் வந்து இதே அதிமுகவில் ஒரு பிளவு ஏற்பட்ட போது திரு ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலான அந்த அணி 13 பேர் வந்து இதே போல தான் எதிர்த்து, அரசுக்கு எதிராக எதிர்த்து வாக்களித்தாங்க. ஆனால் அவர்களில் வந்து பதவி நீக்கம் செய்யாத ஒரு தருணமும் இருந்துச்சு. அதே போல் டிடி தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்ட 18 பேருடைய பதவிகள் வந்து பறிக்கப்பட்ட ஒரு தன்மையை நம்ம சபாநாயகர் வந்து சமாதானப்படுத்திட்டோம், சபாநாயகர் எங்களை மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டார் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. வேலுமணி அண்டு சிவி சண்முகம் தரப்புக்கு என்னென்னா, சபாநாயகர் எங்களை வந்து ஏற்கனவே நாங்கள் பேசி முடிச்சிட்டோம், விஜய்கிட்ட இதுதான் பேசியிருக்கிறோம். ஸோ அதனால் விஜயினுடைய உத்தரவின் பேரில் சபாநாயகர் எங்களை மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க இருக்காங்க. ஒருவேளை கோர்ட் என்ன மாதிரி முடிவெடுக்கும் அப்படிங்கிறது தெரில. ஏன்னா கடந்த காலங்களில் கோர்ட் உத்தரவை சபாநாயகருக்கு பொருந்தாது அப்படிங்கிற தீர்ப்புகள்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் ஜேசிடி பிரபாகரன் என்ன பண்ண போகிறார்? ஸோ சபாநாயகர் தான் அந்த உச்சபட்ச அதிகாரம். அந்த மன்றத்துக்குள் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அவர் தான்.
சுப்ரீம் பவர் அவருக்கு தான் இருக்குது. சரி பார்ப்போம், எதையும் தாண்டி சில விஷயங்கள்லாம் இருக்குது, என்ன செய்ய போகிறாங்க. நீதிமன்றத்தில் கூட கடந்த 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் இல்லை, இதில் வழக்கமாக பார்த்தீங்கன்னா கொறடா உத்தரவு, கொறடா உத்தரவை மீறும் போது அப்படிங்கிறதா பிரச்சனை. அப்போ என்ன செய்ய போகிறாங்க, கொறடாவே ஏற்றுக்கலையா, சபாநாயகர் வந்து அவர் கொறடாவே கிடையாதுன்னு சொல்லுவாரா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்க போகுது. அதனால் விஜய்க்கு இன்னைக்கு ஒரு சின்ன ரிலீஃப் வேணால் இருக்கலாம், பெரும்பான்மையை அவர் வந்து கிடைச்சி ஒரு சந்தோஷப்பட்டிருக்கலாமே கூட. ஆனால் எதிர்க்கட்சிகளுடைய ஆக்ரோஷமான எதிர்ப்பு, இந்த மாதிரி குதிரை பேரம், இந்த மாதிரி கோர்ட் விஷயங்கள் எல்லாம் அவருக்கு வந்து எந்த மாதிரி அவருக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் அடுத்தடுத்த நாட்களில் நம்ம பார்க்கணும். அதாவது மொத்தம் 23 பேர் ஆதரவு அளித்திருப்பதாக நமக்கு வந்து கிடைக்கப்பெறக்கூடிய தகவல். அந்த சி விஜயபாஸ்கர், திரு வேலுமணி அவங்களோட தரப்பு. நிச்சயமாக பொறுத்திருந்து பார்ப்போம். இது மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை தான் ஏற்படுத்தியிருக்கு. அஇஅதிமுகவின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த போகுது, சிக்கல்கள் ஏற்படுத்த போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை. நன்றி.